ஸோ ஹாய் காய்ஸ், என்ன இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? நான் சும்மா ரேண்டமாக மேட்ச்சுக்கு போயிருந்தேன் காய்ஸ். பிஆர் ரேங்க்டு. இதுதான் என்னோடய புது ஐடி. நான் வந்து இதில் தான் ஆட போகிறேன். FFK Steven. இந்த ஐடியில் பார்த்து என்ன பண்ணியிருந்தேன்னா சும்மா ரேண்டமாக ஒரு பிஆர் போயிருந்தேன். போனால் 10 கிலோ அடிச்சிட்டேன். எனக்கே தெரில. பாருங்கள், 11வது கிலோ அடிச்சிட்டேன். சரி அப்படியே சுற்றி நிற்போம். அப்படியே சுற்ற ஆரம்பித்தேன். சரி இந்த வாட்டி நம்ம ஒரு கொஞ்சம் 20 கிலோ அடிக்கலாம், நம்ம ரேங்க் புஷ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இன்னொருத்த மாட்டினான். அவளுக்கு ஒரு அடியை போட்டு 12 கிலோ அடிச்சிட்டேன். 12 கிலோ அடிச்சுட்டு லூட் அடிக்கலான்னு போயிட்டு லூட் அடிச்சிட்ருக்கேன். பார்த்தா இன்னும் 28 பேர் தான் இருக்காங்க. எவனோ அடிக்கிறான். எவன்டா அவனுக்கு க்ளோவால் போட்டா இங்கே இருக்கான். சரி நம்ம வந்து அடிக்கலான்னு அடிக்கிறேன். போட்டு அழுத்துறேன். ஓட்டிக்கினே இருக்கான். ஓட்டிக்கினே பண்ணுறான். அவள் தான் கைஸ் அழுத்துறேன். கட்டாங்க வச்சேன் கல்லி. அவள் தான் அவனையும் போட்டாச்சு. 13 மாறிச்சு கைஸ். நம்ம கோடா வச்சு தான் கைஸ் வந்திருக்கோம். கோடாவை செக் பண்ணலாம். சரி எப்படி இருக்குது, நான் இது வரைக்கும் ஆடினதே இல்லை, அதனால தான் அதில் வந்திருக்கேன். இங்கே ஒரு ட்ராப் இருந்துச்சு. ஸோ அதை போய் பார்த்தேன். தாம்சன் இருந்துச்சு. சரி இந்த கன்னை விட்டுடலாம். அந்த கன்னில் நான் செமையாச்சேன் கைஸ். அதனால தான் லெவல் 1 போயிருக்கு. ஸோ நம்ம அதை விட்டுடலாம். நம்ம இதை எடுத்து இனிமேல் தாம்சன் விளாட்லான்னு தாம்சன் எடுத்துகிட்டே லூட் அடிக்க போனேன். நான் இப்போ ஒருத்தனை அடிச்சல. அவனுக்கு லூட் அடிச்சே இருக்கும்போது எவனோ ஒருத்தர் பின்னாடின்னு சொல்லுவான். சரின்னு வாழை போட்டு நின்று பார்த்தேன். கரெக்டாக மண்டையை காட்டினா. ஆனால் மண்டையில் அடிக்கலை, பாடியில் தாச்சேன். போட்டி நானும் ஏகேல அழுத்துறேன், தாம்சனில் அழுத்துறேன். கடைசியில் ஏகேல முடிச்சிட்டேன். சரி முச்சாச்சே அப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். சரி அப்படின்னு பார்த்தா வந்து ஜோன் வேறு வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து வந்து நான் ஜோனுக்கு ரஷ் பண்ணலான்னு அப்படின்னு ஓடிட்டு இருந்தேன். கரெக்டாக நான் ஓடிட்டுருக்கேன். பாருங்க கைஸ், ஓட்டிட்டுருக்கேன். சரி ரைட் ஹேண்ட் சைடில் என்ன சாரானா பார்த்தேன். சரி அவனோ வரல அப்படின்னு பார்த்தா ஃப்ரண்ட்டில் ஒரு பீஸ் ஓடுது. சரி அப்படின்ட்டு அந்த பீஸுக்கு அழுத்தலான்னு அழுத்துனா பீஸு காலி. அவள் தான் காலி. என்ன கைஸ், எனக்கு இல்லே வரல, காலி ஆச்சு. அப்போ அங்கே இருக்கத்தரக்கானு கூட அவப்பட்டா இருக்கான். சரின்ட்டு அவனுக்கு ஒரு அழுத்துறேன். அங்கே பாருங்க கைஸ், 3 ஹெட்டு வச்சு அவனை அழுத்தி முடிச்சிட்டேன். அடுத்து இன்னொருத்த அங்கே ஓடினான். இங்கே ஓடுறான், அங்கே ஓடுறான், இங்கே ஓடுறான், ஓடினேர் பண்ணுறான். அடுத்து சரி அவன் இப்படி தான் வருவான் அப்படின்ட்டு ஓட்டேன். ஓடி போனால் இங்கே தான் வந்தான் கரெக்டாக. அவனுக்கு ஒரு ஹெட்டு வைக்கலான்னு பார்த்தேன், முடியல. ஓடினே இருக்கானுங்க கைஸ். இவனுங்க தைரியமாக அடிக்க மாட்டேங்கிறாங்க வாழை போட்டு. அவனையும் முடிச்சிட்டேன் கடைசியில். சரி ஜோன் வேறு ஒருத்தர் ஓடுறாங்க இப்படிலன்னு ஓடுறேன். கரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடில் 2 பேர் இருக்கானுங்க. சரி நம்ம வந்து ஜோன் சார் ஏற்ற மாதிரி தானே வச்சோம் அப்படின்ட்டு அடிச்சுனே இருக்கேன். ஜோன் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ரைட்டில் வரவன் அச்சான் ஜோன்லேயே மேல் செத்துருவான் அப்படின்ட்டு விட்டேன். லெஃப்ட்டில் இருக்க அவனை அடிக்க ஆரம்பித்தேன். பார்த்தா அவனும் ஓட்டான். என்னடா ஓடினே இருக்கானுங்க. ஓடினவன் இப்படி தான் வருவான்னு பார்த்தேன். வந்தான், போட்டு அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். இங்கே அங்கே ஒருத்தனை இருக்கான். என்னால் கையிலே பிடிக்க முடியல எவன் அடிக்கிறதுன்னு. ஐயோ அப்படி ஆயிடுச்சு. அத்தையே கேள் அழுத்துறேன், கோடாவை போடுறேன். எங்கே இருக்கானுங்க எங்கே இருக்கானுங்க தேடலான்னு பார்த்தா மேப்பில் பாருங்க 2 பேர் தேடுறானுங்க. 3வது ஆளாக இங்கே ஒருத்தன் தெரிஞ்சான். சரி திரும்பினா வகையாக மாற்றினான். போட்டு தாம்சனில் அழுத்திட்டு சரி ஏகேல ரீலோட் ஆகிறதுக்குள்ளே ஏகேல அடிக்கலான்னு பார்த்தா ஏகேல ரீலோடு. சரி ரைட் ஹேண்ட் சைடில் ஒருத்தன் ஏறுறான் அப்படின்ட்டு போட்டால் பையன் அடிக்கிறான் கைஸ். அப்படியே அவனுக்கு ஒரு அழுத்தி 24, 20, 20, 24, 29, 31 அடிக்கிறேன். சாவவே மாட்டேறான். அடுத்து 13, 12 வச்சா செத்துடுறான். என்ன கைஸ் கதை. அடுத்து நானும் ஜோனுக்கு ரஷ் பண்ணுறேன். போகிற வழியில் பார்த்தா அங்கேயோனோ ஓடுற மாதிரியே லைட்டாக ஃபீலிங் அப்படின்னு பார்த்துக்கினே போகிறேன். அப்படியே பார்க்குறேன், பின்னாடி பார்க்குறேன், முன்னாடி பார்க்குறேன். என்ன கைஸ் எவனும் இல்லை. சரி ஓகே நம்ம ஜோனுக்கு வந்தாச்சு. ஏகே இருக்கா? இல்லை வேணாம், ஒரு ஏகே வேணும் போதும். ஒரு ஏகே ஒரு தாம்சன் காம்போவாக இருக்குது. கைஸ் நம்ம இப்போது இந்த இடத்துல இப்படி ஜோன் வந்துச்சு. நான் என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது. இப்படி போயிடுங்க, இப்படி ஒரு அடிங்க, மேலே ஏறுங்க, இந்த டயர் மேலே குதிங்க, மேலே வந்துடுவீங்க. வந்து நின்று பார்த்தா 5 பேர் தான் இருக்கானுங்க. அடுத்து நீங்கள் இப்படி சுற்றி ஏற நினைப்பீங்க. ஆனால் ஏற முடியாது, பல்ப் வாங்கிடுவீங்க. சரி பல்ப் வாங்கில இருக்கான்னு பார்த்தா அங்கே ஒருத்த வந்தான். சரி அப்படின்ட்டு உக்காந்து அடிக்கிறேன். ஏகேல அடிக்கிறேன், ஹெட்டே விழ மாட்டேங்குது. ஸோ சேடு கைஸ். ஆனாலும் அடிச்சிட்டேன் அப்படின்னு அடிச்சிட்டேன். கரெக்டாக நம்ம வந்து இப்போ எத்தனை அடிச்சிருக்கோம்? 18 கில் அடிச்சிட்டோம். ஓடினே 20 கில் தான் அடிக்கணும். ஆனால் நம்ம போய் அடிச்சாச்சு.
ஐயோ சே 20 கிலோ அடிக்கணும்னு நினச்சேன். சரி பரவாயில்ல கைஸ், நம்ம பிரான்ஸ் 3ல் ஆரம்பித்தோம், சில்வர் 1 போயிட்டோம். சூப்பர். ஓகே கைஸ், நம்ம சில்வர் 1 போயிட்டோம் பிஆரில். சில்வர் 1 2 பூயா ஸ்ட்ரைக் தொடர்ந்து. சரி இப்போயே ஒரு மேட்ச் போடலாம், இன்னொரு மேட்ச் போடலான்னு பார்த்தேன். ஏன்னா நம்ம தான் வின் ஸ்ட்ரைக் எடுக்கிறோம், இதே இதில் பூயா இன்னொரு பூயா ஸ்டோனா 3 பூயா ஸ்ட்ரைக்காக மாறிடும் அப்படின்னு. நம்ம இப்போ சில்வர் 2ல் இருக்கோம், நம்ம சில்வர் 3 வரைக்கும் ஆடலாம். ஏன்னா பிரான்ஸ் 3 to சில்வர் 3 கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், கொஞ்சம் சில பல வேலையெல்லாம் இருக்குது. இதான் என்னோட யூஐடி கைஸ், இதான் யூஐடி. எல்லோரும் ஃப்ரெண்டு பிடிச்சோங்க. பார்த்தீங்களா இல்லை கைஸ், எத்தனை லைக் இந்த மேட்ச்சில் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு லைக்கில் இருந்தேன், இந்த மேட்ச் போய்ட்டு வந்து 5 லைக்கு. பார்த்தீங்களா கைஸ், அந்த அளவு விளையாடிடுங்க. லைக்கு மேலே லைக்காக வருது. ஓகே, இது இன்றைக்கி போனது முடிச்சாச்சு. 70 80. ஆஹா, கிரிட்டிக்கலி 2. ஓகே சூப்பர் கைஸ், எடுத்தாச்சு. இதையும் ஒரு ரோலை போட்டுற வேண்டியது தான். சீக்கிரமாக இது முடிச்சிடலாம் கைஸ். உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ வரணும்னா இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு 10 லைக் போடுங்க. எப்போ 10 லைக் வருதோ அப்போயே போட்டுடலாம் அடுத்த வீடியோ. ஓகே, இந்த ஸ்பின்னில் இந்த பேராஷூட் எடுத்துறேன் கைஸ். இது 3மே எடுக்கணும் கைஸ். எனக்கு இப்போ தான் 116 எடுத்துருங்க. ஓகே, இதை நம்ம எடுக்கலாம். இப்போயே அந்த எஸ்கேஎஸோட ஸ்கின்னு கிடச்சிச்சின்னா கிடைக்க மாட்டேங்குது கைஸ். இப்போ நான் ஒரு கன்னில் ஆடினால இது தாம்சனுக்கு பதிலாக மாற்றினேன், அந்த கன்னோட ஸ்கின் தான் கிடைக்குது. ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணலான்னா மேட்ச்சுக்கு போகலாம். சில்வர் 1ல் இருக்கும். இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு சில்வர் 2 தான் போகும். அதுவும் போனால் தான் போகும். நான் கில் அடிக்கிறத பொறுத்து தான். சில்வர் 2 போச்சுன்னா செம்மையாக இருக்கும். இன்னும் ஒரு மேட்ச் ஆடி சில்வர் 3 கொண்டு போயிடலாம். ஓகே போயிடுச்சு. வெறியோடு ஆடுறேன் கைஸ், வெறியோடு ஆடுறேன். இந்த மேட்ச்லேயே சில்வர் 2 போகிறோம். ஓகே ஏங்க எனக்கு தெரியும். என்ன ஃபிஸ்ட்டில் அடிக்கிறான்னு பார்க்காதீங்க, கையில் வந்து தோசை கல் இருக்குது. யாருக்கு தோசை வேணும்? தோசை கடை விற்கிறேன். நான் தான் தோசை கடை வச்சுருக்கேன். ஒரு தோசை வெறும் 230 ரூபா தான். சும்மா சொன்னேன், ஒரு தோசை 10 ரூபாய் விற்கிறேங்க கைஸ் உங்களுக்கு. ஓகே, நம்ம வந்தாச்சு. நம்ம எங்கே இறங்கலாம்? நம்ம வேணால் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது கைஸ். ஒன்றே மில்லில் இறங்கி வெயிட் பண்ணலாம். ஜோன் எங்கே வருதுன்னு பார்த்தா மார்ஷல் எலக்ட்ரிசிட்டி போகலாம். அப்படி இல்லைனா மில்லில் வந்துச்சு கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் மில்லுக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள் கைஸ், கோடாவோட பவர் இறங்கும் போதே காட்டுது அவன் எங்கெங்கே இருக்கான்னு. அங்கே பாரு ஒருத்தன் ஓடுறான் கொடுக்கணுன்னு. ஓகே, நம்ம பீக்கில் இறங்கலாம்னு நினச்சா இறங்க பயமாக இருக்குது. நம்ம ஓரமாக போயிடலாம். ஓகே நம்ம மார்ஷல் எலக்ட்ரிசிட்டிக்கு ஆப்போசிட்டில் மில்லில் இறங்குறோம் கரெக்டாக. ஓகே கரெக்டாக இருக்கும். மில்லில் இறங்கலாம். இப்போ கூட மில்லு கீழே இறங்கினேன். போடா, எனிமி ஸ்பாட்டட். ஓ வரானுங்க. எங்கே இந்த யூஎஸ்ஏடியில் எதுக்குங்க 66 இது குத்து அனுப்புகிறானுங்க. இன்னும் 1 செட்டா 6 7 அதுக்குள்ளே களி பாருங்கள். அதுக்குள்ளே ஃபிஸ்ட்லேயே அடி பண்ணா ஐயோ இன்னொருத்தன் கூட்டிட்டானுங்கடா. ஐயோ இன்னொருத்தன் ஆனாலும் ஒரு கில் அடி பண்ண. என்னடா இன்னொரு 2 புல்லட் தான். களி சுடமலை. ஐயோ ஃபிஸ்ட்லேயே அடிக்கிறோன்னே. அவங்க ஒரு 10 73. ஐயோ மண்டை சதுர்த்ததுக்கு எஸ்கேஎஸ் கச்சிச்சு எனக்கு. ஓகே, இதில் அழுத்த முடியாது. நான் அடிக்கிறேன் பாருங்க. அவங்க பாரு வெளியே போ, உன்னை விட்டுருவானே அப்படி. அங்கே ஒன்று காட்டுது, அங்கே அடிப்போம். எங்கடா இருக்க பாத்திரம் வீட்டுக்குள்ளே இருக்கான். என்னடா எகிரி பிஸ்த அழுத்து. ஐயோ தப்பிச்சிட்டான். அழுத்து 66 76 88 அவ்வளோதான் காலி. 3 இல்லைச்சாச்சி நம்ம. ஓகே, ஒருத்தர் நம்மளை பார்த்துன்னு இருக்காரு. பார்க்கல, இப்போது சொன்னால் பார்க்கல. கோடாவை போட்டு பார்க்குறேன், யாருமே இல்லை. ஓகே, இன்னும் ஜோனுக்கு ரஷ் பண்ணணும். ஓகே, நம்ம மார்ஷல் எலக்ட்ரிக்கே போயிடலாம். அங்கே தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இப்படி போய் ஜிப்லைனில் ஏறலாமா? வேணாம். ஜிப்லைனில் போகும்போது எனிமி அடிக்கிறானுங்கன்னா அடிக்கலாம். சரி வேணாம், உனக்கு நம்ம நடந்தே போகலாம். கால் தான் நம்மளுக்கு. நம்மளுக்கு கன்று வேணும். ஸோ நம்ம இங்கே கன்று இருக்கும், எடுத்துக்கலாம்.
ஏட்டு என்ன கன்று இருக்குது? G36 ஓகே தான், ஓகேவான கன்று, ஓகேவான கன்று தான், ஓகேவான கன்று தான், ஓகே தான், ஓகே தான், ஓகே தான். நம்ம எஸ்கேஸ்லேயே முடிஞ்ச அளவு அடிக்க பார்க்கலாம். அப்படி முடியலன்னா G36 தட்டிக்கலாம். போகிற மாதம் எலக்ட்ரிசிட்டிக்கு எவனும் இருக்கான். சரி, நம்ம இதை கார் எடுத்துகிட்டு பறக்கலாம். பறக்கிறோன்னு பறக்கலாம். தப்பி தவறி கூட ஒரு தப்பு பண்ணுறக்கூடாது. என்ன தெரியுமா? பீக்கில் போய் முட்டக்கூடாது. பீக்கில் போய் முட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே படையெடுத்து வருவானுங்க நம்மளை அடிக்க. ஸோ அந்த தப்பு பண்ணுறக்கூடாது. நம்ம ஸ்பீட் பூஸ்ட் போட்டு பறக்கலாம். ஐயோ ஐயோ, சரியான தப்பு ஒன்று பண்ணிட்டேன். ஓகே, தப்பிக்க பார்க்கலாம். முடியாது. வந்துடுவானுங்க, கரெக்டாக வருவானுங்க. பீக்கு டேஞ்சருங்க. ஓகே, இங்கே கேஷை கலெக்ட் பண்ணிடல. வனசிருக்கானா? இல்லை, ஜம்ப் பண்ணி பார்த்துட்டே இல்லை. நம்ம முடிஞ்சளவு புல்லட்டவே ஒருத்தராங்கிறான். அவள் தான் என் கிளை காலி. இப்போ பாருங்க கைஸ், அவன் மண்டை சதுறதை மட்டும் பாருங்க. இங்கே காட்டு. பார்த்துட்டேன். இவன் கதையை நான் தான் முடிப்பேன். அது ஓடுறான். ஏய் ஓடாதா, உள்ளே போகலாமா? வேணாம், உள்ளே வச்சு நம்மளை முடிச்சிருவானுங்க. வெளியே போயிட்டு ஸ்விம்மிங் பூல் கைஸ், வாங்க குளிக்கலாம் ஸ்விம்மிங் பூலில். அதோ என்னடா பண்ணுற? இங்கே ஒருத்த வந்துருக்கேன். அடிக்க நிற்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல. 76 88 அவ்வளோதான். வெளியே போயிட்டான் மீன்ஸ் மேட்சை விட்டு வெளியே போயிட்டான். 4 கில்லு தான் அடிச்சிருக்கான். என்னடா 4 கில்லு? சர்வை இப்போ 24. போன மேட்ச்சில் இந்த டைமில் தான் வந்து 10-12 கில்லு வச்சுருப்பேன். அதாவது இது சும்மா விட்ருக்கேன். ஊக்காங்கலாம் வச்சுருக்கான். ஏங்க ப்ரோ பிளேயர் மாதிரி யாரா? நம்ம பார்த்ததுலேயே குளோவால் போட்ட ஒரே ஆளி வந்தான். பின்னாடி இருந்தாலும் அடிக்காதீங்களா? இங்கே குளோவால் போடுறேன், கோடா போட்டிருக்கேன். இங்கே அழுத்துறோம், பைசனில் அழுத்துறாங்க. ஓகே, நான் வந்துட்டேன் சொல்லு, திரும்ப வந்துட்டேன் சொல்லு, கோடாவை போட்டு வந்துட்டேன் சொல்லு, ஸ்கேட் போர்டில் சறுக்கி வந்துட்டேன் சொல்லு, மாஸ் எலக்ட்ரிசிட்டி போயிட்டேன்னு சொல்லு. நான் பீக்குக்கெலாம் போக மாட்டேனே. ஐயோ, நான்லாம் போக மாட்டேன். 4 கில் தாங்க வச்சிருக்கேன். சில்வர் 2 போகுமா தெரில. போயிடும். இதாச்சும் ஒரு மேஜிக். இங்கே லூட் இருக்குது பார்த்துட்டேன். நம்ம பால்கனிக்கு வந்து லூட் எடுத்துடலாம். மேலே ஓடு. எங்கே காசுலாம் குறைச்சிட்டானுங்க. 500 தகவல் கொடுத்துருக்கானுங்க. மேகு சரி, ஓகே எடுத்துக்கலாம். நம்ம வந்து மேக்குக்கு பதிலாக மேக் எடுத்துக்கலாம். ஏங்க என் பேகு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பேகு நான் ஒரு பேகு மாட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த பேகு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, இது மேலே நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். எவனாச்சும் இருக்கானா பார்க்கலாம். எவனும் இல்லை என்றால் நம்ம மாஸ் எலக்ட்ரிக்கு போயிடலாம். இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, அப்படியே ஓடி இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, அப்படியே ஓடிக்கினே இருக்கணும். எவனாச்சும் நடுவில் வந்துட்டா குத்துன்னு குத்திடணும். நல்லா தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும். இன்னும் ஒரு வாட்டி மட்டும் நம்ம டே ஆகிட்டோன்னா அவ்வளோதான். நம்ம கதல். இங்கே ஒரு கார் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. நேராக இங்கேருந்து போகிறோம், மாஸ் எலக்ட்ரிக் போகிறோம், சம்மம் பண்ணுறோம். போடு பறக்கிறோம். ஓகே, ஜம்ப்பாக போடுறா. அவ்வளோதான். எவனாச்சும் இருக்கானுங்களா? இங்கே கன்று இருக்கா? P90 இருக்குது. வேணாம். P90 எடுத்துடலாம். இப்போ என் கையில் இருக்க ரெண்டுமே நல்ல கன் தான். ஓகே, அதே போதும். எவனாச்சும் வாங்கடா. சுட்டாதாங்க வருவானுங்க. அதுக்கு ஒரு ட்ரிக்கு நான் சுடுறேன் பாருங்க. இப்போ வருவானுங்க பாரு. ஓகே வருவானுங்களா ஓட்டானுங்களா? இல்லைங்க 15 ஆயிடுச்சுங்க. நம்ம இன்னும் கில்லே அடிக்கலை. 20 அடிக்க முடியாது. M4A1 ஓகே எடுத்துக்கலாம். யாராச்சும் வாங்கடா. வாங்கடா. வந்துட்டிங்களாடா? வாங்கடா. உங்க பாருங்கள், உங்களுக்காக வித்தலாம் காட்டுறேன். வந்துச்சு. அழுச்சு. வா ஓடாதீங்கடா, வெறியாகுதுடா. அதான் குளோவால் போட்டு நில்லுங்கடா. அந்த ப்ரோ பிளேயர் மாதிரி அவனை மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ரிவெஞ்ச் வாங்குவேன் கைஸ். ஓடுறாங்க கைஸ், வெறியாகுது. ஓடுதுங்க. சரி, எங்கேயுமே இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்? அந்த வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீட்டிலேருந்து நம்ம அதோ தான் இருக்குது. எங்கடி தப்பிச்சிருவேன் என்கிட்டேருந்து?
பூயா அவ்வளோதான் கரெக்டாக ஆச்சு. எங்க ஃபைனல் ஃபைட்டுங்க. இப்போ தாங்க நான் 5 அடிச்சிருக்கேன். ஓகே, இங்கே ஒரு ஸ்கேர் இருக்குது, பட் வேணாம். இங்கே ஒரு பைசன் இருக்குது, வேணாம். கூட போட்டு பார்க்குறேன், எவனாச்சும் வரான். நான் எவனையும் காணும். நம்ம இது மேலே போயிடலாம். மேலே எகிரி குதிச்சு மேலே போயிட்டு எல்லாரையும் பார்க்கலாம். அவ்வளோதான், வந்தாச்சு. யாராச்சும் இருக்கீங்களாடா? படுத்துலாம் பார்க்குறேன், யாராச்சும் இருக்கீங்களான்னு. ஓகே, நம்ம வந்து ஜோனுக்கு புஷ் பண்ணலாம். ஓடிட்டேல. என்கிட்ட ஒரு கெனான் இருக்குது. அந்த கெனானில் ஒரு புல்லட் இருக்குது, ஒரு 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 வெடிகுண்டு இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த ப்ரோ பிளேயர்கிட்ட. ஏன்னா அவன் வந்து வால் போடுவான். க்ரோ வால் போட்டு பிளாஸ்ட்டு பண்ணிடலாம். இன்னும் 5 பேர் தான். யாராச்சும் இருக்கீங்களாடா? அந்த ஊக்காங் மண்டை மட்டும் தெரிஞ்சுது. பிளாஸ்ட் இன்னும் கைஸ் யாரோ இருக்கானுங்க. இல்லை யாரும் இல்லை. நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த பக்கம் யாராச்சும் இருப்பானுங்க. இருக்கீங்கண்ணா, இப்போயே வந்துருங்கடா. பின்னாடி வந்து சொரியாதீங்கடா. அண்ணன் என்ன மறந்துட்டீங்கண்ணா அப்படின்னு. சொல்கிறான் க்ளோவால். ஏங்க இது அந்த ஊக்காங்க மாதிரி இல்லை ஊக்காங்க இல்லை. அவள் தான் அவன் காலி. ஏங்க எவனும் இன்னொருத்த இருக்கான். அங்கே யாரோ இருக்கா. போட்டு சுடு. கொளுத்து. நீங்கள் மட்டும் தான் கொளுத்துவா? நானும் கொளுத்துவேன். ஏங்க கொளுத்தான். ஏங்க ஊக்காங்க. ஏங்க அவன் தாங்க அஸ்தாங்க பூயா. சபா, அந்த ஊக்காங்க மண்டை இருக்கானே. சரி, எவ்வளோ ஏறுது? சில்வர். ஏங்க ஏன் கணக்கு மட்டும் தப்பு தெரிஞ்சுதா? சில்வர் 1 டேரெக்டாக சில்வர் 3 155. ஏங்க இன்னும் ஒரு ஸ்டார் வச்சா கூட நான் ஒரு கோல்டு 1 போயிடுவேன். சரி, ஆனால் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் கோல்டு 1 போடணும்னு நினச்சிங்கன்னா 10 லைக் போடுங்க, நான் வீடியோ போடுறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் FFK Steven.